வேதம் சொல்லுது, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஜெப விண்ணப்பங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அற்புதங்களை நமக்கு கர்த்தர் செய்வார். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்பதே நாம் அவர் மேல் வைத்திருக்கிற பெரிய நம்பிக்கை. ஆமேன். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் என்ன செய்கிறவர் என்றால் பதில் தருகிறவர். அல்லேலூயா. அதுவும் அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமான ஜெபங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் அதில் ரொம்ப பிரியப்படுறார். ஆமேன் சொல்லுங்கள். நான் இன்றைக்கு இந்த 6வது நாளிலே, ஆண்டவரே நாங்கள் நிறைய ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க வேண்டும், நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது அப்படின்னு நான் யோசிக்கும் போது என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் ஒரு ஜெப குறிப்பை ஆண்டவர் எனக்கு வைத்தார். அது நீ சில நேரங்களில் சிலருக்கு அது எதற்காக இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னெல்லாம் ஒருவேளை கேட்கலாம். ஆனால் உண்மையிலே அதில் ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளில் எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, பொது அறிவிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்காக சொல்லுங்க? பொது அறிவுக்காக ஜெபம் பண்ணுறோம். அப்போது நிறைய பேருக்கு ஒருவேளை கிரிட்டிசைஸாக கூட இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பண்ணி என்ன பண்ண போகிறோம், இதை ஒரு ஜெப குறிப்பாக பண்ணி அதுவும் முழங்கால நின்று இதற்காக நம்ம ஜெபிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையிலேயே அப்படி ஜெபிக்கிறதுனுடைய அவசியம் உண்டு. ஆமேன். நீங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. 14ஆம் அதிகாரம் 40வது வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் வேதத்திலே என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால் சகலமும் நல்லொழுக்கமாயும், அப்படின்னா நேர்த்தியாய் சரியாய். ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரும் அதே போல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே யாராருக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அவர்களுக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி செஞ்சார் அப்படின்னா நேர்த்தியாய் செய்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற எல்லாவற்றிலையும் என்ன இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நேர்த்தியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவர் சாலோமனுக்கு ஆலயத்தை கட்டக்கூடிய கிருபையை கொடுத்தார். ஆனால் ஆலயத்தை கட்டுகிற ஆண்டவர் சரிப்பா உன்னுடைய மன விருப்பத்தின்படி நீ ஒரு ஆலயத்தை கட்டிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய நீளம், அகலம், உயரம், அதனுடைய எல்லாவற்றையும், அதில் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள், அதற்காக விசேஷமாய் பெசலையேல் என்கிற ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவர் ஏனோ தானோன்னு வாழ்றத கர்த்தர் என்ன பண்ணல, கர்த்தர் விரும்பல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏனோ தானோ என்று வாழ்கிறத கர்த்தர் ஒரு காலத்திலும் விரும்ப மாட்டாரு. என்ன எதைத்தான் விரும்புவார் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கோடை போட்டு ஆண்டவர் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்ம மனம் போன போக்கில் எல்லாம் வாழ்ந்துட முடியாது, நம்முடைய இஷ்டப்பட்டது மாதிரிலாம் பேசிட முடியாது, நம்ம நினைச்சதெல்லாம் அப்படி நடத்திட முடியாது. கர்த்தர் நேர்த்தியாய் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய படைப்பை நீங்க பாருங்க, ஆண்டவருடைய படைப்பை பார்த்தீர்கள் ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படிதான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நேர்த்தியாய் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய முதல் அற்புதமே என்ன அப்படின்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இடத்த கர்த்தர் அதன் மேல் அசைவாடி முதலாவதாக ஒழுங்கின்மையாய் இருந்தது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, ஒழுங்குபடுத்துறாரு, சரி செய்கிறாரு. அதற்கு பிறகுதான் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு படைப்புகளும் வருகிறது. அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாமே நேர்த்தியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு.
நேர்த்தியா இருக்கணும்னு விரும்புறாரு. அதான் தேவாலயத்தில் பயன்படுத்தப்படுகிற பொன், தேவாலயத்திலே பயன்படுத்தப்படுகிற கேதுருக்கள், தேவாலயத்திலே பயன்படுத்தப்படுகிற சட்டுமுட்டு ஜாமான்கள் எல்லாத்துக்கும் ஒரு டிசைனு, எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டியான தங்கம், அத்தனைக்கும் அப்படியே ஆண்டவர் அழகா நடத்துறாரு. இது மட்டுமல்ல, நாம் இனி இந்த உலக வாழ்க்கையை முடித்து போகிற பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டுகிறார். அந்த வாசஸ்தலம் சும்மா அல்ல, சாதாரணமானது அல்ல. அதிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. ஒவ்வொரு இதுக்கு முன்பாக நம்முடைய அப்போஸ்தலருடைய நாமங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணாடி கடல் இருக்கிறது, தங்கத்தினால் ஆகப்பட்ட ரோடு இருக்கிறது, ஜீவ விருட்சத்தினுடைய கனி இருக்கிறது. இப்படியே பரலோகத்தை குறித்து நீங்கள் வர்ணிப்பீர்களே ஆனால் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா நேர்த்தியா ஆண்டவர் நமக்காக உண்டாக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு பொது அறிவு வேணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு, விரும்புறார். நம்ம எல்லாரும் நம்ம ஒருவேளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமங்களில் பிறந்தவர்களாக இருக்கலாம். நம்முடைய தகப்பனும் தாயும் நம்மளை வித்தியாச விதமாய் வளர்த்திருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் வளர்க்கப்பட்டிருக்கலாம். சிலர் சில விதங்களில் வளர்க்கப்படும். நான் சொல்றேன், நம்ம எங்க பிறந்தோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆனா சில இடங்களில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது நம்ம நாலேஜ் அந்த அளவுக்கு வரல அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தில் பெரிய வெற்றியாளனாக வாழவே முடியாது. அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா அம்மா அப்பாட்டேந்து தான் ஆரம்பிக்கணும். அம்மா அப்பா ஒரு காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னா பிள்ளைங்க அதில் கவனமாக இருப்பாங்க. அம்மா அப்பா அந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க அதில் கவனமாக இருக்க முடியாது. நான் பாருங்க, நான் இப்போ ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா எங்கள் பிள்ளைங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் பரவாயில்ல ஏதோ ஒன்று போட்டு போவோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போது நம்ம இன்றைக்கி நாம் துவங்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே நிறைய வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க கூட இருக்காங்க. இப்போ நீங்கள் துவங்க போகிறீங்க. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் ஆண்டவரத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவரே பொது அறிவை எங்களுக்கு தாரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபிப்பீங்களா நீங்கள்? நான் இந்த ஹெட்டிங்கை ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவரிடத்தில் ரொம்ப ஜெபம் பண்ணேன். தகப்பனே எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, பொது அறிவு எனக்கு நிறைய தாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய ஆண்டவர் அவ்வளோ ஞானம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவ்வளவு ஞானம் உள்ளவர். எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறதிலே அவர் முன்னுரிமை உள்ளவர், முதல் இருக்கிறவர். ஆமேன். நம்ம மற்றவங்கள போல ஆண்டவரை ஆராதிக்கல. என்னமோ நடக்குது, என்னமோ செய்யறாங்க, அதெல்லாம் சொல்ல போனா நிறைய அது வருத்தத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்குது. ஆனா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நேர்த்தி உள்ளவர். ஆமேன் சொல்லுங்க. கையை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பொது அறிவை சொல்லுங்க எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் வாஞ்சையோட கூட, தகப்பனே அந்த பொது அறிவு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய ஞானம் எங்களுக்கு வேணும். நீர் நடந்தது போல இந்த உலகத்தில் நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு ரிசம்பிள் பண்றதுக்கு ஆண்டவரே, உங்களை எதிரொலிக்கிறவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க அற்புதத்தை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த பொது அறிவு அப்படின்னும் போது நிறைய இடங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவைப்படுகிறது. பாருங்க, நம்முடைய காந்திபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்கிறது. அந்த கடையை காலையில் ஒரு 6:30 ஒரு 6:30 மணிக்கு அந்த கடை பூட்டப்பட்டிருக்குது. அப்போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த கடையினுடைய வாசலில் கொண்டு போய் ஒரு காரை நிப்பாட்டுறாரு. காரை நிப்பாட்டினவர் காரை நிப்பாட்டிட்டு அவருடைய வேலைக்கு போயிட்டாரு. அவருடைய வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு வராரு. அந்த கடை உரிமையாளர் அந்த கடையை திறக்கும் போது அந்த கடைக்கு நேர வாசல்ல கார் நிற்குது. இவரால் காரை ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பக்கம் தள்ள முடியல, இந்த பக்கம் தள்ள முடியல. அந்த கடைக்காரர் பயங்கரமான கோவம் பக்கத்து படையில் போய் ஒரு காம்பஸ், அது அந்த நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கும்ல அந்த அதை எடுத்து 4 டயரையும் குத்திட்டாரு. குத்தி பஞ்சர் பண்ணிட்டாரு.
பஞ்சர் பண்ணி 4 மணிக்கு இவர் வந்து பார்க்கும்போது அவ்வளோ காஸ்ட்லியான காரு பஞ்சராக்கப்பட்டிருக்குது. உடனே பெரிய சண்டையெல்லாம் ஆகி அதற்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த நிறுத்தினவர் வந்து வக்கீல் அதுக்காக பெரிய முயற்சி எடுத்துருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து தண்டனை தான் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் வியாபாரம் பண்ணும்போது அந்த வியாபாரத்தினுடைய அந்த கேட்டில் வாசலில் கொண்டு போய் கார் நிறுத்தினது உங்களுடைய தவறு, அதுவும் அவ்வளவு நேரம் நிறுத்தினது உங்களுடைய தவறு அப்படின்னு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அப்போது நம்ம வந்து ஒரு வாகனத்தை கொண்டு போய் நிறுத்துகிறோம். அந்த வாகனத்தை கொண்டு போய் நிறுத்தும் போது வந்து ஐயோ இந்த கடையை திறப்பாங்களே, இவங்க திறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்க என்ன செய்வாங்க, அது நமக்கு நிறைய பேருக்கு அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. சந்து இருக்கா, அது வீட்டு வாசலாக இருந்தால் என்ன, அது கடை வாசலாக இருந்தால் என்ன, வண்டியை கொண்டு போய் நிறுத்துங்க அப்படின்னு. நான் இதை வந்து குற்றப்படுத்தி சொல்லலை, நம்முடைய அவசரம் அப்படி இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் அவசரம் வந்து எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ணிடக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, கஷ்டமும் படுத்திடக்கூடாது. நம்ம அதில் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயம் முடிச்சுட்டு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சார் உங்கள் சர்ச் ஆட்கள் வந்து எங்களுடைய வீட்டு வாசல்லையே கொண்டு காரை நிறுத்திடுறாங்க சார், பைக்கை நிறுத்திடுறாங்க சார், கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள், எங்களால் கேட்டே திறக்க முடியல, வெளியே எதுவும் போக வேண்டாமா, இப்படி பண்ணால் எப்படி இருக்கும். அதுவும் சிலர் ரொம்ப கோபமாக திட்டுவாங்க. அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கு இப்படிப்பட்ட காரியத்துல எல்லாம் என்ன வேணும் அப்படின்னா பொது அறிவு வேணும். எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியணும். கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கல்யாண வீடு என்ன வீடு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய வீடு. ஆனால் கல்யாண வீட்டில் உட்கார்ந்துட்டு ஒவ்வொன்றா குறை சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்களேன். பொண்ணுனுடைய ட்ரெஸ்ஸு சரியில்லை, லிப்ஸ்டிக் சரியில்லை, சோறு சரியில்லை, அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸு சரியில்லை. நம்ம எதுக்கு போயிருக்கிறோம்? கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணை என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்தி அவங்கள பிளஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கிறோம், அவ்வளோதான். அது சில அவங்களுக்கு வசதி இருக்கலாம், அவங்க வசதி தகுந்த மாதிரி போயிருக்கலாம். கல்யாண வீட்டில் நடந்துக்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது. கல்யாண வீட்டில் போய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கல்யாண வீட்டில் போய் ஓரமாக ஒதுங்கிட்டு, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்ல. பாருங்க, சிலர் வந்து துக்க வீட்டுக்கு போவாங்க, மரண வீடு, அங்கே வந்து ஏற்கனவே பறி கொடுத்து நிற்கிறாங்க. இந்த மரண வீட்டுக்கு போயிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, பின்னாடி உட்காந்து. நமக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும். எல்லாரும் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, நம்ம சோகமாக அவங்கள விசாரி. கர்த்தர் சொல்கிறாரு, சந்தோஷப்படுறவங்களோட என்ன பண்ணுங்க, அழுகிறவர்களோட சேர்ந்து. அப்போது அந்த மாதிரி ஒரு பொது அறிவு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லாவிட்டால் அது எவ்வளோ தூரம் பரிதாபம் அது. ஸோ கல்யாண வீட்டுக்கு போகும்போது அதுக்குன்னு ஒன்று இருக்குது. ஒரு வீடு ஒரு வீடை வந்து கிரகப்பிரவேசம் பண்ண போகிறாங்க, அந்த வீட்டுக்கு உங்களை அழைச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? அது அவங்கள்ட்ட இருந்த பணத்துக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. பிரதர் சூப்பராக இருக்குது பிரதர், ரொம்ப நல்லா கட்டியிருக்கிறீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் ஒரு வீடை கத்தர் தரட்டும் அப்படின்னு சொல்கிறத வச்சுட்டு வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இங்கே கட்டியிருக்கிறீங்க, ஐயோ இதெல்லாம் பள்ளமாக இருக்கக்கூடாது பிரதர், இந்த கலர் ஆகவே ஆகாது பிரதர், இந்த கலரை எதுக்கு பிரதர் அடிச்சிங்க, சும்மா அப்படி இருக்கு இப்படி இருக்கு. அப்போ அந்த இடத்துல போய் ஒரே குறை. அதான் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வீடு டெடிகேஷனு, ஒருத்தரை வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அந்த வீடு வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக கிடச்சிச்சு. அது என்னென்னா, 2வது அவதி, அவர் வந்து ஏற்கனவே ஒருத்தர் வச்சுருந்த வீடை வாங்குறாரு. அந்த வீடு வந்து பள்ளத்தில் இருக்குது. பொதுவாக வந்து பள்ளத்தில் வீடு இருக்காது. அன்னைக்கு அவர் 2வது டைம் வாங்குறதுனால பள்ளத்தில் இருக்குது. ப்ரேயர் பண்ணி போனவர் காலடி எடுத்து வச்ச உடனே, எதுக்கு இந்த மாதிரி பள்ளத்தில் வீடு வாங்கியிருக்கீங்க, நமக்கு எப்போ மேட்டில் தான் ஏறி போகணும், பள்ளத்தில் இறங்கி போகக்கூடாது. அந்த மனுஷனா கஷ்டப்பட்டு வாங்கினவர் முதல் நாளே இப்படி சொல்லிட்டாரா, அவ்வளோதான். அந்த வீட்டில் அதற்கு பிறகு வர்ற நஷ்டம்லாம் என்ன நினச்சார் தெரியுமா? நான் பள்ளத்தில் இறங்குறதுனால தான் நஷ்டம் வருது, பள்ளத்தில் இறங்குறதுனால நஷ்டம் வருது. கடைசியில் 3 வருஷத்தில் அந்த வீடை விற்று விட்டார். அதை வேற பெருமையாக வேற சொல்லிட்டு இருக்கிறாரு போனவர், நான் இப்படி சொன்னேன், இன்னைக்கு அந்த வீடை வித்துட்டாங்கன்னு. சூப்பர்ப்பா, ரொம்ப சூப்பர். நீங்கள் ஜெபம் பண்ண வீடை வித்துட்டாங்கன்னு சொல்றதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் அப்படி மனசில் நினச்சிக்கிட்டேன். இதெல்லாமே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நாலேஜில் வரணும். அதான் நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பிறந்தது எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவு நம்முடைய அம்மா அப்பாவுடைய கலாச்சாரங்கள் எப்படிப்பட்டதாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனா பைபிளை வாசிக்க தொடங்கினதற்கு பிற்பாடு நமக்கு இந்த நாலேஜ் எல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணணும், வரணும்.
இது வந்தாதான் நீங்க பைபிள் படிக்கிறதற்கு அர்த்தம். இது நீங்க இப்ப உண்மையா பைபிள் படிக்கிறீங்கன்னா அப்பதான் தெரியும். தேவனோட நடந்து தேவனுடைய வார்த்தையின் மேல பிரியமா இருக்கிறவங்க அவங்க வழியில எப்படி நடப்பாங்க அப்படின்னா நேர்த்தியாய் நடப்பார்கள். ஆமேன்னு சொல்லுங்க.